ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் விப்புடு ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டைப்பில் வந்து பார்த்துட்டோம் லாஸ்ட் கிளாஸில். இந்த வீடியோவில் நீங்கள் 2 டைப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து போட்டு காட்டுறேன். நீங்கள் டிசைன்ஸில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவுட்லைன்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நெக்லைன் அவுட்லைனுக்கும் கொடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து பண்ணும்போது அவுட்லைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். கோல்டு சரி எடுத்திருக்கேன். கோல்டு சரி எடுத்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் எப்பவும் போல். இந்த ஸ்டிச் போடும்போது கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு செயினுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சும் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஈவனாக இருந்தால் தான் நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் இந்த மாதிரி டபுள் லைன் சரி வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கண்டினியூவாக வந்து 2 லைன் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி 2 லைன் சரி வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் சொன்ன மாதிரி தான் சில்க் த்ரெட் வந்து 5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து, அதாவது 5 by 5 வந்து மொத்தம் 10 ஸ்டாண்ட்ஸ் வரும் நமக்கு. அந்த நூல் வந்து நான் கரெக்டாக எண்டில் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக அந்த 2 செயின் இருக்குது இல்லையா, அந்த ஒரு செயினுக்கு உள்ளே விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு செயினில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். ஆப்போசிட்டில் இன்னொரு செயின் இருக்குது இல்லையா, அதில் வந்து விட தேவையில்லை. அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டில் மறுபடியும் ஆப்போசிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும் இதை. இப்போ அந்த சைடில் இருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற செயினில் மட்டும் அந்த நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. கீழே வந்து அந்த ஒரு செயின் வந்து அப்படியே இருக்கலாம். இப்போ மறுபடியும் ஆப்போசிட் வந்திருக்கேன். இப்போது இந்த பக்கம் இருக்கிற செயின் ஸ்டிச்சில் மட்டும் நீடில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற செயினில் வந்து விட தேவையில்லை. இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி இந்த த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு அழகாக வந்து ட்விஸ்ட் ஆன மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து இந்த ஸ்டிச் நமக்கு கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்ததுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு கிளாஸில் வந்து ஒரே ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை விட்டு எடுத்திருப்போம். இதில் வந்து டபுள் செயின் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே த்ரெட் இந்த மாதிரி கொடுத்து எடுப்போம், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து சில்க் த்ரெட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்போது த்ரெட்டை வந்து சிக்காகாமல் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் இதில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து. த்ரெட்டை வந்து சிக்காகாமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. பாருங்கள், நான் அதே மாதிரி ஒரு செயின் விட்டு போட்டுட்டு வரேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக தான் வந்து நம்ம கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபீஸ் பற்றி கேட்குறீங்க. ஃபீஸ் எதுவும் கிடையாது. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பேசிக் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது ஃபஸ்ட்டு டைப்பு. இது வந்து செகண்ட் டைப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்ததாக தேர்ட் டைப்பும் நம்ம பார்க்கலாம். அதுவுமே வந்து இதை விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேர்ட் டைப் பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு சில்க் த்ரெட் எடுத்து டபுள் த்ரெட்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈவனாக வர மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். நம்ம வந்து இந்த ஸ்டிச்சுக்கு வந்து சிங்கிள் லேயர் கொடுத்தா போதும். சிங்கிள் லேயர் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம இதை சில்க் த்ரெட்லேயுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் ஜரியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நார்மல் நீடில் விட்டு அந்த த்ரெட்டு இழுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து டார்க் க்ரீன் கலர் இருக்கிற த்ரெட்டு. இந்த த்ரெட்டு வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது 3 த்ரெட்டை எடுத்து அது 6ஆக வரும் நமக்கு. அந்த 6 த்ரெட்டை வந்து நாட் போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த த்ரெட் வந்து கொஞ்சம், அதாவது இந்த திக்னஸ் வந்து கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சுக்கு.
ஏன்னா நம்ம அந்த இடத்துல திக்னஸ் வந்து அதிகமாக கொடுத்தா நமக்கு கீழே இருக்கிற அந்த செயின் வந்து தெரியாது. அதனால் இப்போ மொத்தமாகவே 6 த்ரெட் தான் இருக்குது அதில். இது எப்படின்னா கரெக்டாக அந்த ட்விஸ்ட் ஆன மாதிரி ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆக்குற மாதிரி இருக்கும் இது. அந்த கீழே இருக்கிற த்ரெட் வந்து லைட்டாக தான் தெரியும். மற்றபடி இந்த நம்ம கொடுக்குற சில்க் த்ரெட் வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து ஆப்போசிட்டில் வந்து ஸ்டிச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எந்த பக்கம் நீடில் எடுக்கிறனோ அதே பக்கம் தான் வந்து இந்த ஸ்டிச் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நீடில் வந்து நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகுற மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய த்ரெட் கூட எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வேணும்னா நிறைய த்ரெட் கூட எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே இருக்கிற கலர் அந்த த்ரெட்டு வந்து லைட்டாக தான் தெரியும், உங்களுக்கு அதிகமாக தெரியாது. மேலே நம்ம ஸ்டிச் பண்ணுறது மட்டும் நல்லா அழகாக ட்விஸ்ட் ஆன மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கீழே இருக்கிற த்ரெட் வந்து தெரிய தேவையில்லை. பட் ஆனால் இது வந்து நல்லா அழகாக அதிகமாக இருக்கிற த்ரெட் வந்து ட்விஸ்ட் ஆகிற மாதிரி தெரியும்னா நீங்கள் 5 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 6 ஸ்ட்ராண்ட்ஸ் 7 தடவை அந்த மாதிரி நிறைய கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அழகாக வந்து எம்போஸ்டாக இருக்கிற மாதிரியும் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி தெரியும். நம்ம ப்ளவுஸுக்குலாம் வந்து பேக் ரோப்புக்கு வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எஃபெக்டில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம த்ரெட்டு எவ்வளோக்கு அதிகமாக எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஷேப் வந்து மாறும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த வீக்லேயே வந்து பேசிக் கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பேசிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் யாரெல்லாம் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பேசிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் லெவலில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இப்போது ட்விஸ்டான மாதிரியே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த த்ரெட்டில் வந்து லைட் கலர்ன்றதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியலன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் கோல்டு சரியில் வந்து போட்டு காமிக்க போகிறேன். சேம் மெத்தட் தான். உங்களுக்கு பார்த்தா இதில் இன்னும் நல்லா கிளியராக உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து இது ஒரு டிசைனோட அவுட்லைனாக வந்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வரும் இந்த ஸ்டிச்சு. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க்லாம் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒர்க்லாம் வந்து நான் அதில் ஷேர் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஒர்க்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற டிப்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லிக் கொடுக்குறதுலேயும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வராது. கிளியராக உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கோல்டன் கலரில் அந்த ஜரி வந்து நல்லா கலராகவும் இந்த ட்விஸ்ட் ஆனது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் சொல்லிவிட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் எல்லா விதமான ஜுவல்லரி மேக்கிங் இருக்கும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.